சாமி 12ல் ராகு 6ல் கேது ரெண்டுமே மறைஞ்சிருக்கு. எப்படி இருக்கும் சாமி? நிறைய பேர் நம்ம உறவுகள் பார்த்தீங்கன்னா 6ல் கேது இருக்கிறவங்க காதலன் காதலியை மிரட்டுதல். என்ன தவிர நீ யாரையும் கட்டுன அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. காதலி பார்வையா நீ யாரையா தாலி கட்டி பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த 6ல் கேது. தன்னை ஒரு சரியான முறைப்படுத்தாமல் மனோபயத்திலேயே வச்சுட்டு நம்ம இவ்வளவும் சொல்லியாச்சு. இவர்களுக்கான பரிகாரம் சுகமே சொல்லு சாமி. சாமி 12ல் ராகு 6ல் கேது ரெண்டுமே மறைஞ்சிருக்கு. எப்படி இருக்கும் சாமி? ஐயா, 12ல் ராகு 6ல் கேது சேசக கால சர்ப்பயோகம்னு இதுக்கு பேர். இந்த 12ல் ராகு இருந்தால் சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவர்னு நம்ம சொல்லுவோம். 6ல் கேது இருந்தால் இவர்கள் பெரும்பாலும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டமுள்ளவர்கள்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், நிறைய பேர் நம்ம உறவுகள் பார்த்திங்கன்னா 6ல் கேது இருக்கிறவங்க பணப்பிரச்சனையில் வட்டிக்கு மேல் வட்டி கட்டி, இந்த ஹவுசிங் லோன் அப்படின்னு ஒன்று, எஜுகேஷன் லோன் ஒன்று, பர்சனல் லோனுன்னு ஒன்று, இதெல்லாம் கண்டுபிடிச்சது இந்த யோகம்தான். நீங்கள் எஜுகேஷன் லோனில் பார்த்தீங்கன்னா 6ங்கிறது வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேது சம்பாரித்த உடனே போய் பணத்தை கட்டி எஜுகேஷன் லோனை திருப்பணும்ல, திருப்பவே முடியாது. ரொம்ப காலம் சம்பாதிக்கிற பணத்தை பூரா இதிலேயே தான் கட்டிகிட்டு இருக்கணும். அப்புறம் இந்த சர்ப்பயோகம் முதல்ல நம்ம 12ல் இருக்கிற ராகை பற்றி பேசிடுவோம். இவன் அன்னைக்கு தான் காலேஜுக்கு போயிருப்பான். போன உடனே ப்ரொஃபஸர் கேட்பார், வாட் இஸ் யுவர் பிளான்? கோயிங் டு யூஎஸ், கோயிங் டு யூகே. இவனுடைய மனநிலை முழுவதும் 12ஆம் இடம்ங்கிறது தூக்கம், கனவு, இதை குறிக்கக்கூடிய இடம். இந்த பாவகம் பூராமே இவனுக்கு ராகு தான் வேலை செஞ்சிட்ருப்பார். இந்த ராகு ஃப்ளைட் ஏறுறோம், போகிறோம், இறங்குறோம், சம்பாதிக்கிறோம், அப்பாவுக்கு பெட்ரோல் பங்கு வச்சு கொடுக்குறோம், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இந்த பிரம்மாண்டத்தை செஞ்சுட்டே இருக்கும் இந்த 12ல் ராகு. ஆனால் பாருங்கள், படித்து முடித்த பின்னாடி பிளேஸ்மெண்ட்டுக்கு போராடக்கூடிய 12ல் ராகு மன கஷ்டம், மனக்குழப்பம், இதையெல்லாம் கொடுத்துட்டு இதை வச்சு எப்படி நம்ம வந்து பெட்ரோல் பங்கு வைக்கிறது, எப்படி செய்கிறது இப்படின்னு சொல்லி யோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த 12ல் ராகு. அதே அப்படி இங்கே வாங்க 6ல் கேது. 6ஆம் இடம் உங்களுக்கு தெரியும், ரணம், ருணம், ரோகம், சத்ரு. தனக்கே தெரியாமல் மனோபயத்தை கொண்டு மன கஷ்டப்படுவது. நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிரட்டுறதுன்னு பார்த்துருக்கீங்களா? மிரட்டுறதுன்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது. வெரி குட், அதுதான் கரெக்டான வேர்டு. இப்போ அரசாங்கம் ஒரு முக்கியமான நிறைய வீடியோக்கள், நம்ம கமிஷனர்ஸ் அவங்கெல்லாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. என்னென்னு ஓடிபி யாருன்னு கேட்டால் சொல்லாதீங்க, வீடியோ காலில் மிரட்டினா ஒத்துக்க. மிரட்டுறது. நீ வீடியோ வச்சுட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் போகக்கூடாது, அங்கேயும் போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, உன்னை மிரட்டிகிட்டே இருப்பான். அதே மாதிரி காதலன் காதலியை மிரட்டுதல். என்ன தவிர நீ யாரையும் கட்டுன அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. காதலி பார்வையா நீ யாரையா தாலி கட்டி பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த 6ல் கேது. தன்னை அன்பாலேயோ பணத்தாலேயோ யாராவது மிரண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார்கள் என்றால் இந்த 6ல் கேது பெரிய கஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இவர் வாழ்நாள் முழுவதும் நோய் வராதுங்க, அந்த நோயை நினச்சி பயப்பட்டுருப்பான். தாத்தாவுக்கு கேன்சருங்க, தாய்மாமனுக்கு இருந்துச்சு, எனக்கு வருமானு தெரில. வந்த பின்னாடி யோசிக்க வேண்டியதானே. இந்த 6ல் கேது உட்காந்துட்டு நீங்கள் எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? வராத ஒன்றுக்கு பயம். இவங்க அண்ணனுக்கு இடம் வாங்கியிருப்பாங்க, அதில் ஒரு பாலம் வந்திருக்கும், அந்த பாலத்துக்கு பெனால்ட்டி ஏதாவது வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா, தேவையாது, இப்போ இவங்களாவே பயந்துக்கிறது. இந்த 6ஆம் இடத்து கேது சத்ரு பயம்னு பேர். அந்த சத்ரு பயம் இருந்தாலே பாருங்கள், உடம்பு பெருசாக வராது, குடலில் வயிற்றில் வராத நோய்க்கு டைஜஷன். உங்களுடைய எண்ணங்களுக்கும் உணவுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. இதெல்லாம் செரிக்காது, இதெல்லாம் செரிக்காதுன்னு சாப்பிட்டு பாருங்கள், சரிக்காது, சரிக்காது. காலையும் செரிக்கும்டான்னு செஞ்சு பாருங்கள், செஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வேண்டாங்க, இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும், இது வேண்டாங்க, காய்கறி வேண்டாங்க, இது வேண்டாங்க, கீரை வேண்டாங்க, அது வேண்டாங்க. இந்த உணவு பழக்க வழக்கங்களில் இவர்கள் பெரும்பாலும் பயந்து 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 டீ வேண்டாம், சர்க்கரை கம்மியாக, இப்படியே சொல்லி சொல்லி அதனாலேயே வியாதிக்கு ஆளாவார்கள். இதுதான் மனோபயம். இவங்களை விட்டுருங்க. நோய்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பியதை நிறைய உண்டாலும் நோய் வரும். டெய்லி ஒருத்தன் ஸ்வீட்டு பயங்கரமாக சாப்பிட்டே இருக்கான், அவனுக்கும் வியாதி வரும். ஐயோ ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் வந்துடுங்க, அதனால் சாப்பிடக்கூடாதுனால அவனுக்கு வியாதி வரும். வேகமாக நீங்கள் சாப்பிட்டே இருந்தாலும்
வேக வேகமாக சாப்பிட்றான் ஒருத்தன், அவனுக்கு லோ சுகர் வரும். ஒருத்தன் மெதுவாக சாப்பிட்றான், அவனுக்கு ஹை சுகர் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு உணவு பழக்க வழக்கங்களில் இந்த 6ஆம் இடத்து கேது தன்னை ஒரு சரியான முறைப்படுத்தாமல் மனோபயத்திலேயே வச்சிட்ருக்கு. ஒன்றும் இல்லை, இவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை 2 வருஷம் லேட்டு. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அக்காவுக்கு 2 வருஷம் லேட்டுங்க, எனக்கு எவ்வளோ வருஷம் லேட்டாகும். நீ ஏன் அந்த டிசைடுக்கு போகிற? இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். இரட்டை குழந்தையர்கள்லேயே இரட்டை குழந்தைகள் பிறக்கிற இடங்களே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு நடக்கிறதுக்கு இன்னொருக்கு நடக்காது. ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான், ஒருத்தன் படிக்கவே மாட்டான். ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான், இன்னொருத்தனுக்கு கல்யாணமே வேண்டாம்பான். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கே மாறுபடும் பொழுது நீ ஏன் பயந்துக்கிற? அப்போ இந்த 6ஆம் இடத்து கேது உன்னை என்ன பண்ணுதுங்க, மிரட்டி வைக்கும். சம்மந்தம் இல்லாமல் எவனோ வண்டி ஓட்டிகிட்டு போய் நாயை தள்ளி விட்டு விழுந்திருக்கும், இவன் வண்டியே ஓட்ட மாட்டான். இந்த 6ஆம் இடத்து கேது மட்டும் இவர்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், என்னன்னே தெரிலங்க, ஒரு மனசு அன்னோன் ஃபியர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது பாருங்கள், இங்கே வர்றோம். 12ல் ராகு, தூங்காமல் விழித்திருப்பவர்கள் இவங்க தான். இவர்களுக்கு பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட் வேலை கொடுத்துருவோம் ஆண்டவன். வா போ, நீ நைட் ஷிஃப்ட் வேலை பாரு. நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறது ஒரு சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை என்று பார்த்தால் சரி, ஆனால் இரவு நேரங்களில் தூங்காமல் இருப்பதனால் கண்ணுக்கு கீழ் கருவளையம் வருதல், முடி உதிர்தல். ஒருத்தனுக்கு வியாதி வரணும்னா தூங்காமல் இருந்தால் எல்லா வியாதியும் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ல் ராகு. இந்த 12ல் ராகு இருப்பவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவுகளை மிகைப்படுத்தி பேசி மற்றவர்களுக்கு டயர்ட் பண்ணிடுவாங்க. என்னையா நீ சொல்கிற இப்படின்னு சொல்கிற, அப்படின்னு சொல்கிற, அப்படி சொல்கிற, இப்படி சொல்கிற, அப்படின்னு சொல்கிற, அதெல்லாம் வந்து பெரும்பாலும் இவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த 12ல் ராகு இருப்பவர்கள் பெரும்பாலும் வெளிநாடு பயணங்கள் செல்லும் போதும் இந்த டிக்கெட் போடும்போது டேட்டு மாறிடுது பார்த்துருக்கீங்களா? 2025 அப்படின்னு போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு போட்டிருப்பான், அது 2024 பிப்ரவரிக்கு டேட்டை போட்டுருவான். டிக்கெட்டு மாறுறது, டேட்டு மாறுறது, ஏஎம்பிஎம் மாறுறது பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஜாதகத்தை கொண்டு வரும்போது பாருங்கள், அம்மா சொல்லிச்சுங்க காலையிலன்னு, அப்பா சொல்கிறார் சாயங்காலம், நீங்கள் எதை போடுவீங்க? இந்த குழப்பம் வருவது, நேர காலங்களில் குழப்பம் வருவது, டிக்கெட்டுகளில் குழப்பம் வருவது. அப்புறம் இங்கேருந்து வெளிநாடு போயிடுவாங்க, அங்கே பாஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் இந்த இது பாருங்கள், அதுக்கு பேர் என்னது, பர்த் சர்டிஃபிகேட்டில் 10வது போகிற வரைக்கும் பிரச்சனை வராது. தாயாரோட பேர் செல்விங்க இருக்கிறதுக்கு SELVI போட்டிருப்பாங்க இவங்க, அங்கே பார்த்தீங்கன்னா CH போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி குளறுபடி வரகள், பேர், ஊர், இதுகளில் பிரச்சனை வருவது. 12ஆம் இடத்து ராகுல வந்து உங்களுக்கு அந்த குழப்பங்கள். இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. 12ஆம் இடம் என்னது? ஆஸ்பத்திரி. ரிப்போர்ட் மாறிடும். உங்கள் பேர் என்னது? சாய் செந்தில். இதே சாய் செந்திலில் நீங்கள் போகிற அன்றைக்கி ஒருத்தன் வருவான் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு, உங்களுக்கு வந்து சுகர் இருக்காது, அந்த சாய் செந்திலுக்கு சுகர் இருக்கும். அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு டிக்கெட்டை மாற்றி கொடுத்துருவான். நீங்கள் வந்து வீட்டில் வந்து எனக்கு சுகர் இருக்கு இப்படி இப்படி, அப்புறம் கடைசியில் பார்த்தா ஏஜ் 35 இருக்கும், அவனுக்கு ஏஜை கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டே கொடுக்கறது. ரிப்போர்ட்டுகள் மாறுதல், சில சூழ்நிலைகளில் மருந்துகள் மாறுதல், இதெல்லாம் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சில ஏமாற்றங்களை கொடுத்துரும். இதனால் இவர்கள் விழிப்புடன் இருப்பது நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிச்சயம். 12 ராகுவோட சூரியனோ சந்திரனோ சுக்கிரனோ செவ்வாயோ புதனோ குருவோ அல்லது சனியோ சேர்ந்து அப்படி சார்? ஐயா 12ல் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே மீனம், 12ஆம் இடம் மீனம், காலபுருஷனுக்கு மீனம். இது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அங்கே குரு வேலை செய்வார். அந்த குரு ராகுவோடு சேரும் பொழுது 12ஆம் இடம் அப்படின்னா முதல்ல குரு ராகு எடுத்துக்கிறோம். பண வகைகளில் நம்பி கையெழுத்திடுவது, முதலிலே பணம் தருவது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் வாக்குறுதிகளை கொடுக்கறதுல இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் தான் ஏமாறுறதுக்கு காரணங்கள் வரும், அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் வேகமாக வண்டி ஓட்டுதல், அதிலும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டுவது, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக அவர் சொல்லக்கூடாத விஷயம், ஏதாவது இந்த ராகுனாலே உங்களுக்கு தெரியும் மயக்க வஸ்துன்னு, மயக்க வஸ்துவை போட்டுட்டு வண்டியை ஓட்டுறது மிகப்பெரிய ஆபத்துக்களை கொடுக்கும். இவங்க தான் இந்த ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது, இவங்க குரு ராகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பயணங்களில் பெரும்பாலும். அப்புறம் இந்த பெல்ட் போடாமல் ஓட்டுறது, இதெல்லாம் இவங்களா தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள், அடுத்து பாருங்கள், சூரியன் ராகு 12ஆம் இடத்தில். சூரியன் ராகு 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தலைமை பதவி கிடைக்கும், திடீரென்று கலட்டி விடும். ஸ்கூல் பீப்புள் லீடராக போட்டிருப்பாங்க, நீ வேணாம்ப்பா வேற ஆளை பாரு அப்படின்ட்டுருவாங்க. டீம் லீடராக போடுவாங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்து டக்குன்னு மாற்றி விட்ருவாங்க. ஒரு முதலமைச்சராக போடுவாங்க, டக்குன்னு மாற்றி விட்ருவாங்க. இந்த கட்சி தலைமை பொறுப்புக்கு போட்டு விடுவாங்க, டக்குன்னு
அண்ணன் வந்துட்டார் அப்புறம் கடைசியில் பார்த்தா மாற்றி விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைமை பதவியை கொடுத்து பறிப்பது. அடுத்தது சந்திரன் ராகு. இந்த சந்திரன் ராகு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் தனிமையில் ஓய்வெடுத்தல், யார் கூடயும் சேராமல் பிடிக்காமல் இருக்கிறது, எது கூடயும் படிக்காமல் இருக்கிறது. இந்த லேபில் ஸ்கூலில் ஒரு சில ஆஃபீஸ்களுக்கு போனீங்கன்னா தண்ணி பாட்டில் மாதிரியே வச்சுருப்பாங்க, அதை தெரியாமல் எடுத்து குடிக்கிறது, தண்ணீரால் ஏமாற்றம். அது இப்போ என்ன திண்ணறை கூட வச்சுருப்பாங்க, எடுத்து குடிச்சிடுவாங்க, இந்த தொண்டை கட்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சந்திரன் ராகு. அடுத்தது பாருங்கள் செவ்வாறாகு. செவ்வாறாகு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வாகனம்னா செவ்வாய். இந்த வாகனங்களை வாங்கும்போது சில பேர் வந்து ஏமாந்து வாங்குறது. இந்த 12ஆம் இடம் என்பது இப்போ ஒருத்தர் வாங்கின வண்டிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்குறது. இப்போ நீங்கள் ஒரு வண்டி புக் பண்ணிட்டீங்க, கூட போனவன் வண்டி எடுத்துடும், இவர் எடுக்க முடியாது. இந்த மாதிரி செவ்வாய் வாகனங்களால் ஏமாற்றமாகிறது, அதெல்லாம் நடந்துடும். அடுத்தது புதன் ராகு. அதாவது 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த இடத்தில் ராகு இருந்து அந்த இடத்தில் புதன் இருக்கும்போது படித்த பொருள்களை வேறொரு இடத்தில் வைத்துவிட்டு இந்த இதிலெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அக்ரிமெண்ட்டு, அப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டீடு, நீ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பா பார்த்துக்கலாம், ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துருப்பான்னு கொடுத்துட்டு நம்பி தானே கொடுக்குறோம். இவங்க எங்கேயாவது வச்சுருவாங்க. யார்? இவர்கிட்ட வாங்கினவன். அதனால் பெரும்பாலும் இந்த புதன் ராகுக்காரர்கள் ஒரு பொருளை, அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு மிகவும் அப்போ எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஆளுகள்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த புதன் ராகு 12ஆம் இடத்தில் இருக்கிறவங்க, இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஸ்டாம்ப்பு. அந்த ஸ்டாம்பை சாமி எங்கே இருக்குன்னு தெரியல சாமி, கண்டுபிடிச்சி கொடுங்க சாமி. அந்த ஆஃபீஸில் கொடுத்தாங்க. 2 பொறுப்புகள் கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, திண்டுக்கல் ஒரு பொறுப்பு, திருச்சியில் ஒரு பொறுப்பு, பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும், எங்கே வச்சோம்னே தெரியாது. இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள், லைசன்ஸை கரெக்டாக பார்க்காம இருக்குது, இதெல்லாம் புதன் ராகு. அடுத்தது பாருங்கள் சுக்கிரன் ராகு 12ஆம் இடத்தில் தாம்பத்தியத்துக்காக தலைவனிடம் எதிர்பார்த்தோ தலைவன் தலைவியிடம் எதிர்பார்த்தோ ஏமாந்து போகிறது. அதுதான் 12ஆம் இடம் சுக்கிரன் ராகு. அடுத்தது பாருங்கள் சனி ராகு. தன்னுடைய உழைப்பை மற்றவர் எடுத்துக்கொள்ளுதல். இவர் நல்லா உழைப்பார், 10,000 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல இவர் 1000 ரூபா கேட்டு இவர் வாங்கிட்டு 1000 ரூபா சம்பாதிச்சுன்னு வந்துடுவார். அங்கே வீட்டில் போய் கேட்கும்போது தான் உன்னை வச்சு அவன் 9,000 ரூபா சம்பாதிச்சிட்டான், விரயத்தில் சேர்ந்து விடும். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ராகு. நிச்சயமாக சாமி, நிச்சயம் சாமி. இவ்வளவும் சொல்லியாச்சு, இவர்களுக்கான பரிகாரம் உண்மையாகவே இது ஏற்கனவே சொன்னோம், சேஷகால சர்ப்பயோகம் அப்படின்னு சொன்னோம். சேஷபுரீஸ்வரர் அந்த சாமி பேரே. பாம்புரநாதர் உங்களுக்கு தெரியும், திருப்பாம்புரம். நம்ம உறவுகளில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம எவ்வளோ 9 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 9 லட்சம் பேரில் 9 லட்சம் பேரும் திருப்பாம்புரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான அந்த திருக்கோயில். ராகுகேது கோயில்களில் பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில் திருப்பாம்புரம். அந்த திருப்பாம்புரத்துக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகுவும் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துக்கு கேதுவும் சென்று வந்தால் 100% இவர்களுடைய இப்போ நம்ம சொன்ன மறந்து போகிறது, ஏமாந்து போகிறது, தூக்கத்தில் பிரச்சனை, இரவு நேரத்தில் வேலைக்கு போவது, இரவு நேரத்தில் வேலைக்கு சென்று சிக்கல், இப்போ நம்ம சொன்ன இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் மாறி அப்படியே பாசிட்டிவாக 100க்கு 100% நம்ம உறவுகள் அத்தனை பேரும் இந்த திருப்பாம்புரநாதரின் சேஷபுரீஸ்வரரின் அருளால், இதை இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், அதாவது அவரவர்கள் ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, உதாரணத்துக்கு இவர்களுடைய ராகு அவிட்டத்தில் இருக்குது, அந்த அவிட்டத்திலேயோ அல்லது இவர்களுடைய கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர நாளன்று இவர்கள் சென்று சேஷபுரீஸ்வரரை தரிசனம் செய்து அர்ச்சனை அல்லது தரிசனம் இது 2ஐயும் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 100க்கு 100% இந்த சேஷபுரீஸ்வரர் அருளால் மாபெரும் வெற்றி அடைவார்கள். நிச்சயமாக சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்கள்.